உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா இப்ப நான் சொல்லப் போற மத்திய அரசோட இந்த திட்டத்துல உங்களுக்கான அக்கவுண்ட்ட நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்தோட பேருங்கிறது ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேரு. இதுல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவணங்கள் தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நீங்க இந்திய குடிமகனா இருக்கணும். இரண்டாவதா உங்ககிட்ட உங்களோட ஆதார் அட்டை இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா நீங்க இந்த அக்கவுண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த திட்டத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற நபரா இருக்கீங்க. உங்களோட வீடுங்கிறது ஒரு சிங்கிள் ரூம் அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த திட்டத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததா உங்க வீட்டில் 16ல இருந்து 59 வயதுக்குட்பட்ட பெரியவங்க யாருமே இல்லை அப்படின்னாலோ, சப்போஸ் ஒரு குடும்பம் மொத்தத்தையும் நிர்வகிக்கிறது ஒரு பெண்ணா இருக்காங்க, அந்த வீட்டில் 16ல இருந்து 59 வயதுக்குட்பட்ட ஆண்கள் யாரும் இல்லை அப்படின்னாலோ நீங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் லேண்ட்லைன் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னாலும், அதோட சப்போஸ் உங்களுக்கு சொந்தமாக நிலம் எதுவுமே இல்லை, நீங்கள் தினசரி கூலி வேலை பார்க்குற நபராக இருக்கீங்க அப்படின்னாலும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் யாராச்சும் தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் மாற்றுத்திறன் படைத்தவராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலேயோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான மருத்துவ செலவை மத்திய அரசே பார்த்துக்கும். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவமனைக்கு அட்மிட் ஆக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு முந்தின 3 நாட்கள், ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 15 நாட்கள் வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை மத்திய அரசே பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் 50 வகையான புற்றுநோய்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை மத்திய அரசே பார்த்துக்கும். அதோட இந்த கேன்சரோட பாகமான கீமோதெராப்பி ட்ரீட்மெண்ட்டையும் மொத்தமாக அரசே கவனிச்சுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுங்கிறது. ஆரம்பத்தில் இந்த திட்டம்ங்கிறது இப்போ மேலே சொன்ன அந்த குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு உட்பட்டு இருக்கிற மக்களுக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கிரியேட் யுவர் ஏபிஹெச்ஏ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ஏபிஹெச்ஏ நம்பர் உங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் முதல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் தருவாங்க. ஒன்று நீங்கள் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஆதார் கார்டு வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தந்திருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸை கிளிக் பண்ணி அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் அக்ரி பண்ணிக்கணும். கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மாதிரி. ஸோ நீங்கள் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி நம்பர் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை என்டர் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரையும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயில் ஐடியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஏபிஹெச்ஏ அட்ரஸ் கிரியேஷன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்குன்னு கொஞ்சம் சஜஷன்ஸ் தந்திருப்பாங்க, என்ன மாதிரியான நம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு சஜஷனை கிளிக் பண்ணாலும் சரிதான், இல்லை நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கொடுத்தாலும் சரிதான். உங்களுக்குன்னு ஒரு கார்டு ரெடி ஆகும். அதாவது ஏபிஹெச்ஏ கார்டு உங்களுக்குன்னு ரெடி ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆயுஷ்மான் ஹெல்த்தில் உங்களுக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ்மான் ஆப்பும் ரீசனாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் டிஜிட்டலி உங்களுக்கான மெடிக்கேஷன்ஸை பார்த்துக்கலாம். உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் அதை பார்ப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க டயக்னைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க.